Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். இந்திய லோக்சபா தேர்தலில் சகல கணிப்பீடுகளையும் பொய்யாக்கி அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. 543 ஆசனங்களை கொண்ட லோக்சபாவில் 400க்கும் அதிகமான ஆசனங்களை கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கையுடன் தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்த பாரதிய ஜனதா கூட்டணி இப்போது 300 ஆசனங்களை கைப்பற்றுவதற்கே பெரும் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. வட மாநிலங்களில் காங்கிரஸ் கூட்டணி எவரும் எதிர்பாராத வெற்றிகளை பெற்று வருகிறது. தென்னிந்திய மாநிலங்களை தவிர ஏனைய மாநிலங்களில் மோடி அலை வீசுவதாக கருதப்பட்டது. ஆனால் தனது வாரணாசி தொகுதியிலேயே வாக்கு எண்ணிக்கையின் ஆரம்ப கட்டத்தில் மோடியே பின்னணியில் நின்றார். நண்பகலுக்கு பின்னர் தான் அவர் முன்னிலைக்கு வரக்கூடியதாக இருந்தது. வட இந்தியாவில் சுமார் 100 தொகுதிகளில் பாரதிய ஜனதா வேட்பாளர்களுக்கும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் வெறுமனே 1000 ஒரு கட்டத்தில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதாவை உத்தரப்பிரதேசத்தில் அசைக்க முடியாது என்ற பிரமையை காங்கிரஸ் கூட்டணி தகர்த்திருக்கிறது. பாபர் மசூதியின் இடத்தில் ராமர் கோவில் அமைந்திருக்கும் அயோத்தி தொகுதியில் கூட பாரதிய ஜனதாவினால் வெற்றி பெறுவது கஷ்டமாக இருக்கிறது. பாரதிய ஜனதாவின் பல அமைச்சர்கள் அவர்களது தொகுதிகளில் பின்னணியில் இருப்பதாக இந்திய தொலைக்காட்சி சேவைகள் மூலம் அறியக்கூடியதாக இருந்தது. இந்த தருணம் வரை பாரதிய ஜனதா கூட்டணி 293 ஆசனங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி 233 ஆசனங்களிலும் முன்னணியில் நிற்கிறது. பாரதிய ஜனதா கூட்டணியே மீண்டும் ஆட்சி அமைத்து மீண்டும் மோடியே பிரதமராக வரும் சாத்தியமே இருக்கிறது என்ற போதிலும் அவரது மக்கள் செல்வாக்கு குறித்து கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தகர்ந்து போயிருக்கிறது. இனிமேல் வரக்கூடிய மாநில சட்டசபை தேர்தல்களில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 39 லோக்சபா தொகுதிகளிலும் புதுச்சேரியில் உள்ள ஒரேயொரு லோக்சபா தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறது. தமிழகத்தில் பல தடவைகள் மோடி தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்ட போதிலும் ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்ற முடியவில்லை. வாக்கு எண்ணிக்கை இன்னமும் தொடர்கிறது. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனும் அவரது மனைவி பிள்ளைகளும் உண்மையிலேயே இறந்துவிட்டார்கள் என்று டென்மார்க்கில் வசிக்கும் பிரபாகரனின் மூத்த சகோதரர் மனோகரன் அறிவித்திருக்கிறார். உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்து 15 வருடங்கள் கடந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினமான மே 18ஆம் தேதி பிரபாகரன் குடும்பத்துக்கு ஒரு அஞ்சலி நிகழ்வை மனோகரன் ஏற்பாடு செய்திருந்தார் என்பது தெரிந்ததே. பிரபாகரனும் அவரது மனைவியும் 3 பிள்ளைகளும் 2009ஆம் ஆண்டில் போரில் இறுதி கட்டத்தில் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை மனோகரன் முதன்முறையாக பகிரங்கமாக பிரகடனம் செய்திருக்கிறார். ஜாஃப்னா மானிட்டர் என்ற ஆங்கில சஞ்சிகைக்கு இதை தெரிவித்த அவர், பிரபாகரனும் குடும்ப உறுப்பினர்களில் சிலரும் உயிருடன் இருப்பதாக கூறிக்கொண்டு புலம்பெயர் தமிழ் சமூகத்தினர் மத்தியில் சில குழுக்கள் பணம் சேகரிக்கும் மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றன என்று இதற்கு முடிவு கட்டுவதற்காகவே பிரபாகரனதும் குடும்பத்தினதும் மரணத்தை பகிரங்கமாக அறிவிக்க தீர்மானித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பிரபாகரனின் தமையனார் என்ற முறையில் இந்த அபத்தத்துக்கு முடிவு கட்ட வேண்டியது எனது பொறுப்பு என்று நான் உணர்கிறேன். எனது சகோதரர் உயிருடன் இருப்பதாகவும் வெளிநாட்டில் வாழ்வதாகவும் கூட வதந்திகள் பரப்பப்படுகின்றன என்றும் யாழ்ப்பாணத்தில் இருந்து மாதம் 2 முறை வெளியாகும் ஜாஃப்னா மானிட்டருக்கு மனோகரன் கூறியிருக்கிறார். தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாவை தினச்சம்பளமாக பெற்றுக் கொடுப்பதற்கான போராட்டத்தில் சட்ட ரீதியான முதல் வெற்றியை அரசாங்கம் பெற்றிருக்கிறது என்று தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சம்பள அதிகரிப்பை அறிவித்த வர்த்தமானி பிரகடனத்துக்கு எதிராக பெருந்தோட்ட கம்பெனிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தன. தோட்ட கம்பெனிகள் கோரியதன் பிரகாரம் வர்த்தமானி அறிவித்தல் மீது இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதே அமைச்சர் நாணயக்கார முதல் வெற்றி என்று கூறியிருக்கிறார்.
நேற்று இடம்பெற்ற ஆளும் கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் முடிவில் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகேயுடன் ஏற்பட்ட கைகலப்பில் காலில் காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்க ராஜபக்ஷ வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இருவரும் கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குருநாகலில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் வைத்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவை போட்டோ எடுத்த சிவில் உடையில் நின்ற போலீஸ் புலனாய்வு அதிகாரியை கூட்டத்தில் இருந்தவர்கள் தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. தாக்குதலை அடுத்து அந்த போலீஸ் அதிகாரி தனது ஜீப்பில் ஏறி தப்பியோடியதாக கூறப்படுகிறது. மின்சார திருத்தச் சட்டம் மூலம் முற்றுமுழுதாக அரசியலமைப்புக்கு முரணானதாக அமைந்திருப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த சட்ட மூலத்தை நாளை மறுதினம் பாராளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அடுத்து சட்ட மூலம் மீதான விவாதத்தை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சிகள் கேட்ட அதேவேளை அரசாங்கம் தேவையான திருத்தங்களை கொண்டு வர முடியும் என்பதால் விவாதத்தை திட்டமிட்டபடி நடத்த வேண்டும் என்று அரசாங்கம் விடாப்பிடியாக நிற்கிறது. விவாதத்தை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சபையில் கோரிக்கை விடுத்த அதேவேளை எதிர்க்கட்சி பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியல்ல சட்டமூலத்தை பாராளுமன்றத்தின் துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு அனுப்புவதை தாமதிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.